வாயில்லா ஜீவன் ஒன்று கிணத்தின் உள்ளே மாட்டிக்கொண்டு 2 நாளா தவித்துக் கொண்டிருப்பதாக ஒரு நபர் தொடர்பு கொண்டு எங்களை உதவிக்கு கூப்பிட்டாருங்க. தகவல் கிடைச்ச உடனேயே நாங்க எங்க குழுவோட சம்பவ இடத்திற்கு விரைந்து கிளம்பிட்டோங்க. சம்பவ இடத்துக்கு நாங்க விரைந்து போயிட்டோங்க. அங்க போனா எங்களோட வண்டி உள்ள போகாத அளவுக்கு சாலை இருந்துச்சுங்க. அதனால அங்க இருந்த நபரோட வண்டியில பாத்தீங்கன்னா எங்களோட பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு எங்க வீரர்கள் முன்னாடியே போயிட்டாங்க. பிறகு நாங்க அங்க இருந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு நடந்தே அந்த இடத்துக்கு போயிட்டோங்க. அங்க போயிட்டு அந்த கிணத்தை எட்டி பார்க்கும் போது அங்க தெரிஞ்சது ஒரு குழந்தை நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட கட்டை மேல நின்னு கொண்டு கிணத்துல மிதந்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்துச்சுங்க. கிணறு குடியிருப்புகளுக்கு அருகில் தாங்க இருந்துச்சு. ஆனா சுத்தி முத்திய முட்புதர்களும் கிளீன் இல்லாம இருந்துச்சுங்க. அந்த சுத்தம் இல்லாத கிணத்துல அந்த நாய்க்குட்டி எப்படி விழுந்ததுன்னே தெரியலங்க. பாவம் 2 நாளா உள்ள இருந்த காரணத்தால பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இறந்து போயிருக்குங்க. அந்த நாய்க்குட்டியோட உயிரை காப்பாத்த நாங்க வந்துட்டோங்க. எங்களோட வீர தலையில தலைக்கவசத்தை போட்டுக்கொண்டு இடுப்புல ஒரு கயிறை கொண்டு பாதுகாப்பா பாத்தீங்கன்னா உள்ள இறங்குறாருங்க. கயிறை புடிச்சு கூட அந்த கரடு முடான கிணத்துல இறங்குறாருங்க. கிணற்றின் உள்ள எல்லா இடத்துலயுமே முட்புதல் நிறைந்திருந்துச்சுங்க. எங்கேயுமே இறங்குறதுக்கு வழியே இல்லைங்க. தீயணைப்பு வீரர்கள் ஒரு இடத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருந்த முட்புதெல்லாம் தங்களோட கையாலேயே பார்த்தா நீக்கி விட்டாருங்க. நாய்க்குட்டி ஒரு பழைய மரப்பலையில் தாங்க மிதந்து கொண்டு இருந்துச்சு. அதனால தீயணைப்பு வீரர் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கிக் கொண்டே எடுத்து முயற்சி பண்ணிருக்காருங்க. மேல இருக்க வீரர்கள் கயிறை பிடிச்சி கொண்டு அவரை கொஞ்சம் பலம் கொடுக்க அவர் பார்த்தா தன்னோட கையில தொங்கிக் கொண்டே ஒத்த கையில அந்த மரப்பலகை இழுக்க முயற்சி செய்யறாருங்க. தீயணைப்பு வீரர் அந்த மரப்பலகை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும் போது அந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா தவறி தண்ணியில விழ பார்த்துச்சுங்க. அதுக்கப்புறம் தீயணைப்பு வீரர் துரிதமா செயல்பட்டு ஒரு கையில அந்த நாய்க்குட்டி கழுத்து பகுதியில் பிடிச்சி தூக்கிட்டாருங்க. இவர் கரெக்டா பிடிக்க போதும் போதுதான் தண்ணியில விழ பார்த்துச்சுங்க. ஆனா தீயணைப்பு வீரர் அழகா அந்த நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு ஒத்த கையில ஏற ஆரம்பிக்கிறாருங்க. தீயணைப்பு வீரர் ஒரு கையில நாய்க்குட்டியை பிடிச்சு கொண்டாருங்க, இன்னொரு கையில கயிறை பிடிச்சு கொண்டாருங்க. மேல இருக்கவங்க கொஞ்சம் இழுக்க தீயணைப்பு வீரர் ஒவ்வொரு ஸ்டெப்பா அந்த கடுமுடான முட்புதல காலை வச்சு மேல வந்துட்டாருங்க. மேல வந்த தீயணைப்பு வீரர் அந்த நாய்க்குட்டியை அழகா தூக்கிட்டு வந்து தன் காப்பாத்த நாய்க்குட்டி ஒரு நிமிடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே விடுறாருங்க. அந்த நாய்க்குட்டி பயத்துல ஒரு புதருக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சு கொஞ்சிக்க பாவம் 2 நாளா உள்ள இருந்து உயிர் பயத்தை பார்த்த அந்த நாய்க்குட்டியை உள்ள போய் அந்த புதர்ல ஒளிஞ்சதுக்கு அப்புறமா தீயணைப்பு வீரர்கள் அதுக்கு பார்த்தா எங்க கையில கிடைச்ச பொருட்களை பார்த்தா உணவு அளிச்சோங்க. ஆனா பயத்தோட உச்சியில இருந்த அந்த நாய்க்குட்டி எதையுமே சாப்பிடலங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கி நாங்களே வெளியே விட்டுட்டோங்க. வெளியே விட்டதுக்கு அப்புறமா அது பயந்து போய் கிட்டவே வரலங்க. தூரம் ஓடி போச்சுங்க. நாய்க்குட்டியை எங்க குழுவோட சேர்ந்து நாங்க கரெக்டா காப்பாத்திட்டோங்க. அதுக்கப்புறம் எங்களோட பொருட்களெல்லாம் நாங்க தயார் செஞ்சு எடுத்துக்கொண்டு நிலையத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சோங்க. பாவம் அந்த நாய்க்குட்டி நாங்க வரலன்னா கண்டிப்பா இறந்து போயிருக்குங்க. அந்த வாயில்லா ஜீவனை காப்பாத்தல எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சிங்க. இது போல இன்னும் நிறைய ரெஸ்கியூ ஸ்டோரிஸை பார்க்க நம்ம டிஎன் ஃபயர் ஹீரோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க விக்கிரவாணி டீமுக்கு ஒரு மறக்காம வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க.